பூர்வழி, மைனா, தெய்வ திருமகள் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சு சினிமாவில் பிரபலமானவங்க தான் நடிகை அமலா பால். தமிழை தொடர்ந்து மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளையும் படங்கள் நடிச்சு கலக்கியிருக்கிறாங்க. டாப் நாயகியாக இருந்தபோது இயக்குனரை திருமணம் செய்து சினிமா பக்கம் வராமல் இருந்தாங்க. ஆனா அந்த திருமணம் சரியாக இல்லை அப்படின்றதால விவாகரத்தும் பெற்றாங்க. பின் ஜெகத் தேசாய் அப்படின்றத காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு ஈலாய் அப்படின்ற மகன் இருக்காங்க. தமிழ் சினிமா பக்கம் அமலா பால் வரவில்லை அப்படின்னாலும் புகைப்படங்கள் போட்டு இன்ஸ்டா மூலம் ரசிகர்களுடைய பார்வையிலேயே தான் இருக்கிறாங்க. தற்போது அவங்க தன்னுடைய இன்ஸ்டாவில் ஒரு அழகான வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவரது மகன் இலாய் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த வீடியோவை அவங்க பதிவிட ரசிகர்கள் லைக்கில் குவித்து வாழ்த்துக்களையும் கூறி வராங்க. கழுகு, யாமிருக்க பயமேன், பண்டிகை, வல்லினம், நிபுணன் போன்ற பல படங்களை நடிச்சிருக்கிறவர் தான் கிருஷ்ணா. அவங்க பிரபல இயக்குனர் விஷ்ணுவர்தனின் தம்பி அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அவர் கடந்த வருடம் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஜாமீன் பெற்று தற்போது வெளியில் வந்திருக்கிறாங்க கிருஷ்ணா. நடிகர் கிருஷ்ணா ஒரு வருடத்துக்கு முன் தன்னுடைய 47வது வயதுல தனது தோழியான சாத்யா அப்படின்றவரை இரண்டாம் திருமணம் செய்திருந்தாங்க. தற்போது அவரது மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதாக மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. என் குடும்பம் பெரிதாகி இருக்கிறதா, என்னுடைய 2 பெண்களும் நலமாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க கிருஷ்ணா. தாயும் செய்யும் நலம் அப்படின்றது தான் அப்படி கூறியிருந்தாங்க. 48 வயதில் அப்பா இருக்கும் நடிகர் கிருஷ்ணாவுக்கு தற்போது வாழ்த்துக்கள் குவிஞ்சு வருகிறது. சூர்யாவினுடைய முந்தைய படமான கருப்பு மிகப்பெரிய ஹிட்டாகி இருக்கும் நிலையில அடுத்தவர் நடித்து வரும் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற படத்தின் மூலமாக எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் தெலுங்கு தமிழில் திரைக்கு வருகிறது. தற்போது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் மூலம் சிங்கிள் பாடல் பட்டாம்பூச்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. அது பற்றிய போஸ்டர் ஒன்றும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு குறை இருப்பதாக நடிகை சனம் ஷெட்டி குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. போஸ்டரில் ஹீரோயின் பெயரை குறிப்பிடுவதில் இருந்து எது தடுக்கிறது? எல்லா முக்கிய பெயர்களும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹீரோயின் பெயர் மட்டும் இல்லை, இது அநியாயம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் மாற வேண்டும். மமிதா பைஜு தனது திறமையை நிரூபிச்சவங்க. அதனால் தான் இந்த பெரிய படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவங்க புதுமுக நடிகையாக இருந்தாலும் சமமான அங்கீகாரம் தரப்பட வேண்டும். சினிமா துறை வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி சனம் சட்டி குறிப்பிட்டிருக்கிறாங்க. தற்போது அவர் தனுஷின் ஓம் படத்தில் ஒரு முக்கிய ரோலில் நடிச்சு வராங்க. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் தற்போது 60% நிறைவு பெற்றிருக்கிறதா. இந்த நிலையில் மம்முட்டி தற்போது நடிகை நயன்தாராவின் மகன்களுடன் இருக்கும் போட்டோக்களை இணையத்தில் வைரல் ஆக்கி இருக்கிறது. அந்த குழந்தைகளுடன் சேர்ந்து மம்முட்டியும் குழந்தையாக மாறிவிட்டார் அப்படின்ற அந்த போட்டோக்களை எடுத்த நபர் கூறியிருக்கிறாரா. இது இப்போ இந்த போட்டோ இணையத்தில் ரொம்பவே வைரல் ஆகி வருகிறது. அயலி சீரியல் நடிகர் ஆனந்த் செல்வன் மற்றும் சீரியல் நடிகை சியாமந்தா கிரண் ஆகியோரது திருமணம் தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. அவர்கள் கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்த நிலையில தற்போது திருமணம் செய்து கொண்டாங்க. அந்த நிகழ்ச்சியில பல முக்கிய சீரியல் பிரபலங்கள் கலந்து கொண்டாங்க. ஆனந்த் செல்வன் 7 வயது குறைந்தவர் அப்படின்னு கூறப்படுகிறது. ஆயுத எழுத்து சீரியலில் ஒன்றாக நடித்த போது அவர்களுக்குள்ள காதல் மலர்ந்தது. தற்போது திருமணமும் நடந்திருக்கிறது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில நடிகை பவித்ரா ஜனனி உட்பட பல முக்கிய நடிகர்கள் கலந்து கொண்டாங்க. மேடையில் அவர்களோட பவித்ரா ஜனனி நடனமாடும் வீடியோவும் வைரலாகி வருகிறது.